ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், ஐ எம் ஒன் ஆஃப் தி ஆஸ்பிரண்ட். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸை ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லோக்சபாவில் விக்சித் பாரத் ஜிராம் ஜிபில் இன்ட்ரோ பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் ஃபார்ம் விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜீவிகா மிஷன். இது 2005 மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்டை ரீப்ளேஸ் பண்ண கொண்டு வந்த பில். இது மூலமாக 100 நாள் வேலையை 125 நாளாக மாற்ற போகிறாங்க. இந்த 100 நாள் வேலையில் வேலை செய்கிற விவசாயிகள் அறுவடைக்காக ஸ்டேட் கவர்மெண்ட் 60 நாளுக்கு இந்த ஸ்கீமை சஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். இதில் 4 முக்கியமான தீம்ஸ் இருக்குது. அதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கப்படுது. அது என்னென்னா, நீர் பாதுகாப்பு, அடிப்படை கிராமப்புற உட்கட்டமைப்பு, வாழ்வாதாரம் சார்ந்த உட்கட்டமைப்பு, கடுமையான வானிலை நிகழ்வுகளுக்கான சிறப்பு பணிகள். செகண்ட் நியூஸ், சப்கா பீமா சப்கி ராக்ஷா அமெண்ட்மெண்ட் ஆஃப் இன்சூரன்ஸ் லா பில் 2025. இந்த பில் இந்தியாவோட இன்சூரன்ஸ் சட்டத்தை மாற்றி எல்லாருக்கும் காப்பீடு பாதுகாப்பை உறுதி பண்ணுற உருவாக்கப்பட்டது. இதில் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1938 ப்ளஸ் எர்டாய் விச் மீன்ஸ் இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி 1999 ரூல்ஸில் சில அப்டேட் பண்ண போகிறாங்க. பாலிசி ஹோல்டர்ஸை பாதுகாக்க சில நியூ ரூல்ஸ் ஆட் பண்ண போகிறாங்க. டிஜிட்டல் இன்சூரன்ஸ் ப்ளஸ் ஃபின்டெக்கில் ரீஃபார்ம் பண்ண போகிறாங்க. யூனிவர்சல் கவரேஜ், அதாவது லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ஆக்சிடெண்ட் அண்ட் கிராப் இன்சூரன்ஸ்னு எல்லாத்தையும் கவர் பண்ணுறாங்க. இப்போ இந்தியன் இன்சூரன்ஸ் கம்பெனிஸில் 74% இருந்து 100% வரைக்கும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி இது 74% இருந்தது. இதுக்கப்புறம் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 100% பண்ணலாம். மூணாவது, நான் கம்யூனிகபிள் டிசீஸும் மென்டல் ஹெல்த் டிசீஸும் விச் மீன்ஸ் மென்டல் ஹெல்த்தும் அட்ரஸ் பண்ணி யூஎன் ஜென்ரல் அசம்பிளி ஒரு குளோபல் டிக்ளரேஷனை அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலையும் இதை அட்ரஸ் பண்ணி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அம்ரித், இதோட ஃபுல் ஃபார்ம் அஃபோர்டபுள் மெடிசன்ஸ் அண்ட் ரிலையபிள் இம்ப்ளான்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட். ஃபசாய் மூலமாக ஈட் ரைட் இந்தியா மூமெண்ட். அதுக்கப்புறம் மென்டல் ஹெல்த்காக நேஷ்னல் மென்டல் ஹெல்த் ப்ரோக்ராம் 1982, டெலிமனாஸ், மனோதர்பான்னு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இனிஷியேட்டிவ் போயிட்டுருக்கு. நாலாவதா, யூஎஸ்ஏ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனை இந்த ஃபோரம்னால் இப்போ இருக்க ப்ராப்ளமையும் ஃப்யூச்சரில் வர ப்ராப்ளமையும் ஃபேஸ் பண்ணவோ சால்வ் பண்ணவோ முடியாது. மோஸ்ட் ஃபேவர்டு நேஷன் ட்ரீட்மெண்ட்ற வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷனோட அடிப்படை கொள்கையால் தான் குளோபல் இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகிருக்குன்னு மோசமாக கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பிரச்சனை அப்படின்னா, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் பிரச்சனையை சால்வ் பண்ணுற டிஸ்பியூட் செட்டில்மெண்ட் மெக்கானிசமில் அமெரிக்கன் ஜட்ஜஸோட அப்பாயின்மெண்ட்டை தடுத்ததாலையும், வர்த்தக தகராறு தீர்வுகளில் மந்தமானதுனாலையும், டெவலப்ட் அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸோட சண்டை ப்ளஸ் அக்ரிகல்ச்சுரல் சப்சிடிஸ் பிரச்சனை, ட்ரேட் வார் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா, சம்டைம்ஸ் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரூல்ஸும் பிரேக் பண்ணி நிறைய ஆக்ஷன்ஸ் போயிருக்கு. டிஜிட்டல் ட்ரேடு, இ-காமர்ஸ்க்கெல்லாம் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் ரொம்ப லேட்டாக அப்டேட் ஆகாமல் இருக்குது. இப்படி நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு. அடுத்ததாக குவிக் டாபிக்ஸ்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அல்சைமர்ஸ் டிசீஸ். இது ஒரு நரம்பியல் நோய். மூளை செல்கள் மெதுவாக சேதமடைந்து செயலிழக்கும், நினைவாற்றல் குறையும், டெமென்ஷியா ஏற்படும். இதுக்கான சிம்டம்ஸ் சின்ன சின்ன விஷயங்கள் மறக்கிறது, அடுத்த ஸ்டேஜ் பேசுகிறதுல தடுமாற்றம், கோபம், மனசோர்வு. லாஸ்ட் ஸ்டேஜ் அவங்கள பார்த்துக்க முடியாது, கூட இருக்கவங்களே அடையாளம் தெரியாது. இதை பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியாது, பட் மேனேஜ் பண்ணலாம். அடுத்த நியூஸ், ஜம்பிங் ஜீன்ஸ். இதை டிரான்ஸ்போசோன்ஸ் ஆர் டிரான்ஸ்போசபிள் எலமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இது டிஎன்ஏல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகக்கூடிய மரபணு துண்டுகள். இதை மைஸ் விச் மீன்ஸ் மக்காச்சோளத்திலிருந்து ரிசர்ச் பண்ணி பார்பரா எம்சி கிளின்டாக்குன்றவர் 1940s கண்டுபிடிச்சாரு. இதில் 2 டைப்ஸ் இருக்குது, டிஎன்ஏ டிரான்ஸ்போசோன்ஸ், ரெட்ரோ டிரான்ஸ்போசோன்ஸ். ஹியூமன் டிஎன்ஏல 45% வரைக்கும் டிரான்ஸ்போசபிள் எலமெண்ட்ஸ் மேக் பண்ணலாம். அடுத்தது, அப்பாச்சே ஹெலிகாப்டர்ஸ். யுஎஸ்ஏ கிட்ட இருந்து ஃபைனல் பேட்ச் AH-64E அப்பாச்சே அட்டாக் ஹெலிகாப்டர்ஸ் இந்தியன் ஆர்மி ரிசீவ் பண்ணியாச்சு.
இதோட யூசேஜ் ஆன்டி டேங்க் ஆப்ரேஷன்ஸ், க்ளோஸ் ஏர் சப்போர்ட், உளவு பார்க்க யூஸ் ஆகும், ஆல் வெதர் கம்பேட் பண்ண முடியும். இதோட ஃபீச்சர்ஸ் அட்வான்ஸ்டு சென்சார், அன்மேன்டு ஏர்கிராஃப்ட் கண்ட்ரோல், டிஜிட்டல் கனெக்டிவிட்டி. அடுத்தது மைத்ரி ரீசர்ச் ஸ்டேஷன். இந்தியாவுக்காக அண்டார்டிகாவில் 1988 உருவாக்கப்பட்டது தான் இந்த மைத்ரி ரீசர்ச் ஸ்டேஷன். இது இப்போவும் இருக்குது. இதை இப்போது 2032 மைத்ரி 2 ஸ்டேஷன்னு புதுசாக ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அடுத்தது ஆஸ்பயர் ஸ்கீம். இதோட ஃபுல் ஃபார்ம் அ ஸ்கீம் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் இன்னோவேஷன், ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் என்டர்பிரனர்ஷிப். இது 2015 மினிஸ்ட்ரி ஆஃப் மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் லான்ச் பண்ணாங்க. லிவ்லிஹுட் பிஸ்னஸ் இன்குபேட்டர்ஸ் மூலமாக ஒரு நெட்வொர்க் செட்டப் பண்ணி இனோவேஷனையும் என்டர்பிரனர்ஷிப்பையும் ப்ரமோட் பண்ணுறது தான் இதோட மோட்டிவ். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வில் கேட்ச் அப் ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ.